ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்குத்தே செய்ய போகிறோம். அதுக்கு இந்த பேக்கெட் நம்ம வாங்கிக்கணும். சூப் ஸ்பைசஸ் பக்குத்தேயில் யூஸ் பண்ணுறது. நம்ம சுட்ட பூண்டு ஒன்று எடுத்துப்போம், காளான், கோழி, அப்புறம் இனோக்கி, பொரிச்ச தோஃபுவும் பிளாக் காளானும் எடுத்துப்போம். தேவையான சாஸ், கிச்சாப் பெக்கட், ஆய்ஸ்டர் சாஸ், அப்புறம் உப்பு கிச்சாப். இது ஒரு சைனீஸ் ஃபுட். நம்ம வீட்டில் ட்ரை பண்ண போகிறோம். இந்த ஸ்பைசஸ்லாம் கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆய்ஸ்டர் சாஸ் தேவையான அளவு, அப்புறம் கட்டி கிச்சாப்பும் அதோட ஊற்றிக்குவோம். கொஞ்சம் உப்பு கிச்சாப்போம், கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அது நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம சிக்கன் கிச்சாப் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு தேவையானது நல்லா நறுக்கிய பூண்டு, காஞ்ச மிளகா, இஞ்சி, சுக்கா நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். 3 சோஸோடு சேர்த்து சுக்கா. ஸோ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பூண்டு, இஞ்சி, காஞ்ச மிளகா நல்லா போட்டு வறுத்துக்கோங்க. அதோடு நம்ம க்ளீன் பண்ண சிக்கனையும் சேர்த்துப்போம். அந்த பூண்டோட டேஸ்ட்டு நல்லா அந்த சிக்கனில் உள்ளே போகணும். ஜூஸியாக ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. சிக்கனை நம்ம ஆய்ஸ்டர் சாஸ் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் கட்டி கிச்சாப், அப்புறம் கொஞ்சம் உப்பு கிச்சாப்பும் அதோடு சேர்த்துப்போம். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணணும். பக்கத்தில் கொதிக்கிற சூப்பை கொஞ்சம் ஒரு 3 கரண்டி சூப் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கிரேவியாக ஆகிறதுக்கு. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு எடுத்துட்டோன்னே 5 நிமிஷம் சென்று நம்ம சோள மாவு கரைச்சி வச்சுருக்கோம். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா திக்காக ஆயிரும். அதோடு நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தாளம் போட்டு சுக்கா ஊற்றி இறக்குனா கிச்சாப் ரெடி. இப்போ நம்ம அந்த ஸ்பைசஸ்லாம் கொதிக்க வச்சோன்னே நல்லா கொதி வந்துட்டோன்னே சிக்கன் போட்டுப்போம். சிக்கன் போட்டுட்டோன்னே காளான், அப்புறம் நம்ம பொரிச்ச பூண்டையும் அந்த சூப்போடு சேர்த்து போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதி வரணும். 5 நிமிஷம் சென்று நம்ம க்ளீன் பண்ண வச்ச இனோக்கி, தோஃபு, அப்புறம் எனக்கு இந்த காளான் ரொம்ப பிடிக்கும். இந்த காளானையும் அதோடு சேர்த்து சாப்பிட்டா நல்லா நறுக்குன்னு டேஸ்ட்டு கிடைக்கும். அப்படி மூடி போட்டு மூடி வச்சுருங்க. சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெஜிடபிள் நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டு ஐஸ் கட்டியில் இந்த மாதிரி போட்டு எடுத்து தனியாக வச்சுருங்க. அப்போ தான் நல்லா க்ரன்ச்சி டேஸ்ட் கிடைக்குமா என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னார். ஸோ நம்ம வெஜிடபிளுக்கு தேவையானது நறுக்கிய பூண்டு, இஞ்சி, பிபிக்யூ சாஸ் அதோடு சேர்த்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணணும். பிளாக் பெப்பரும் ஒயிட் பெப்பரும் சேர்த்துட்டோம். தேவையான அளவு கொஞ்சம் உப்பு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் தண்ணியாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அந்தமாரி திக்காக ஆனோடனே அதை அப்படியே எடுத்து அந்த வெஜிடபிள் மேலே ஊற்றிடணும். ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் அந்த கருப்பு காளானை வெட்டி வச்சுருந்தோம். அதுவும் இந்தமாரி நல்லா போட்டு வறுத்துட்டு கொஞ்சம் பிபிக்யூ சாஸ் அதிலே போட்டுட்டு இந்த வெஜிடபிள் மேலேயே போட்டால் வெஜிடபிளும் ரெடி. ஸோ அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் ரெசிபி ரெடி. இதோட வெட்டி வச்ச ஊசி மிளகாவை சேர்த்து கடிச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இந்தமாரி போலில் போட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஸ்டே டியூன் guys, bye bye.